அதாவது நம்ம நோய்கள் வருவதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்மளை பற்றி யோசிக்காமல் நம்ம மற்றவங்கள பற்றி யோசிக்கிறோம். எப்போ பார்த்தாலும் மற்றவங்கள பற்றி எப்படின்னா, நம்ம தொழில் பார்த்துங்க, நம்ம தொழில் வந்து பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் 10 மணி நேரம் செய்கிறோம். வீட்டுக்கு வந்தாலும் நம்ம தொழிலை பற்றி தான் யோசிக்கிறோம். நம்ம தொழில் என்னவா இருக்குது அப்படின்னா, மற்றவங்கள பற்றி யோசிக்கிறதா தான் இருக்குது. நீங்கள் ஒரு டெய்லர்னால் என்ன பண்ணுவீங்க? உங்கள் தொழிலை பற்றியே யோசிப்பீங்க. நீங்கள் இந்த பேண்ட்டு தைக்கணும், அதை தைக்கணும், இதை தைக்கணும், இதை ஓவர்லாக் பண்ணணும், இதை வந்து பிட்டுலாம் கட் பண்ணணும். அப்போ யார் எதுக்காக அப்போ நீங்கள் தொழிலை பற்றி யோசிக்கிறீங்கன்னா, யாருக்காக அந்த ட்ரெஸ் எல்லாம் தைச்சி கொடுக்குறீங்க? மற்றவங்களுக்காக தானே தைச்சி கொடுக்குறீங்க. அப்போ அப்போ நீங்கள் அதன் மூலமாக மற்றவங்கள பற்றி தான் யோசிக்கிறீங்க. ஒரு விவசாயி என்ன பண்ணுறாரு? என்ன 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 விளைய வைக்கலாம்? கத்திரிக்காய் விளைய வைக்கலாம், அப்போ தான் மக்கள் வாங்குவாங்க. இந்த சீசனில் தக்காளி வச்சாக்கா ஏகப்பட்ட பேர் உற்பத்தி பண்ணுவாங்க, மற்றவங்க வாங்க மாட்டாங்க. மற்றவங்களுக்கு என்ன பிடிக்கும், அதை போட்டால் தான் வியாபாரமாகும். இந்த இதில் இப்போ அது போடலாம், இது போடலாம்னு சொல்லிட்டு அவங்க விவசாயத்தை பற்றி யோசிக்கிறாங்க. அப்படின்னா யோசிச்சு தான் ஆகணும். ஒரு விவசாயி நாள் முழுதும் விவசாயத்தை பற்றி யோசிச்சு தான் ஆகணும். அவங்க தொழிலை பற்றி யோசிச்சு தான் ஆகணும். அந்த தொழில் என்னவா இருக்குது? மற்றவங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுறதா இருக்குது. மற்றவங்களோட தேவையை பூர்த்தி பண்ணுறதா இருக்குது. அப்படி இருக்கும்போது மற்றவங்கள பற்றி தான் யோசிக்கிறீங்க. இந்த உலகத்தில் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. எல்லாருமே ஆனால் ஒரு 99% மேலே எல்லாம் தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த தொழில் என்னவாக இருக்குது? மற்றவங்கள பற்றி யோசிக்கிறதாவே இருக்குது. நம்மளை பற்றியே நம்ம மறந்துடுறோம். நம்முடைய உடல் ஆரோக்கியம், அதனால தான் நோய் வருது. இந்த உடம்பை பற்றி யோசிக்கணும், நம்மளை பற்றி யோசிக்கணும். நாம் என்ன பண்ணுறோம்? மற்றவங்களுடைய தேவையை எப்படி பூர்த்தி நம்ம தொழில் மூலமாக ஒரு ஆசிரியர் என்ன பண்ணுவார்? இன்றைக்கி என்ன பாடம் நடத்தணும், அதை நடத்தணும். யாருக்கு நடத்துகிறாரு? இன்னொருத்தருக்கு நடத்த போகிறாரு, இன்னொரு மாணவர்களுக்கு நடத்த போகிறாரு. அவர் மற்றவங்க தானே, மாணவர்களாக இருந்தாலும் அவங்க மற்றவங்க தானே. மற்றவங்கள பற்றி தான் அவர் யோசிக்கிறார், மற்றவங்கள பற்றி தான் அவர் அக்கறையாக யோசிக்கிறார். அதனால் தன்னை பற்றி இப்படி எல்லாருமே பார்த்திங்கன்னா, ஒரு மளிகை கடைக்காரர் இன்றைக்கி வந்து சரக்கு வாங்கணும், இன்றைக்கி கொத்தமல்லி வாங்கணும், கடுகு வாங்கணும், அரிசியை வாங்கணும், இன்றைக்கி வியாபாரம் ஆச்சுதான் என்ன தெரியலையே அப்படின்னு சொல்லி மற்றவங்கள பற்றியே யோசிக்கிறார். இந்த மாதிரி யோசனைங்கிறது கடந்த காலங்களில் கிடையாது. கடந்த காலங்கள்னால் அவங்கவுங்களே உற்பத்தி பண்ணி அவங்கவுங்களே சாப்பிட்டாங்க பாருங்கள். தற்சார்பு வாழ்க்கை முறையில் தன்னுடைய எல்லா தேவைகளையும் எப்போ பணம் வந்தது, பணப்புழக்கம் அதிகமாச்சுதோ, பணம் கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு நடைமுறை எப்போ அதிகமாச்சுதோ அப்போ தான் வந்து மனிதர்கள் மற்றவங்கள பற்றியே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பணம்னு ஒரு காலகட்டத்தில் இல்லாமல் இருந்தது. அதாவது பணம் கொடுத்து வாங்க வேண்டிய விஷயம் இந்த உலகத்தில் ரொம்ப கம்மியாக இருந்தது. அவங்களுக்கு தேவையான உணவை உற்பத்தி பண்ணிட்டாங்க. பணத்தை கொடுத்து வாங்க வேண்டிய விஷயம் கடந்த காலங்களில் ரொம்ப ரொம்ப கம்மி. இன்றைக்கி இருக்கிற அளவுக்கு ட்ரெஸ்ஸு அந்த மாதிரிலாம் கிடையாது, வாகனங்கள் கிடையாது, சைக்கிளே இல்லாத காலகட்டம். அப்போது சைக்கிள், டூ வீலர் இப்படி அது நம்ம பணம் கொடுத்து வாங்க முடியாத குடிசைகளில் வாழ்கிற மக்கள் அவங்க என்ன நினைப்பாங்க? மற்றவங்கள பற்றி யோசிக்கவே மாட்டாங்க, யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. குடிசையில் வாழ்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த காலகட்டங்களில் ஒரு 500-1000 வருஷத்துக்கு முன்னாடி மற்றவங்கள பற்றி யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. மற்றவங்களுக்கு என்ன தேவை அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க தொழில் எல்லாமே, அவங்க வேலை எல்லாமே காடுகளில் வாழ்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்க? தனக்கு தேவையான ஆடை எல்லாத்தையும் தானே உற்பத்தி பண்ணிக்குவாங்க, தன்னுடைய குடிசையை தானே கட்டிப்பாங்க, தனக்கான உணவை தானே தேடிப்பாங்க. அவங்களுக்கு பணப்புழக்கமே கிடையாது, பணம் கொடுத்து வாங்குகிற ஒரு வேலை அவங்களுக்கு கிடையவே கிடையாது. அப்போது அவங்க தொழிலும் பாருங்கள், தனக்கான உணவை தேடுறது தான் அவங்களுடைய தொழில். மற்றவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிற அந்த சிந்தனை அவங்களுக்கு கிடையாது. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த காட்டுவாசிகள், ஆதிவாசிகள், காடுகளில் வாழ்கிற பழங்குடி மக்களுக்கு பார்த்திங்கன்னா உடம்பு உறுதியாக இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது. எளிமையாக வாழ்ந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்காங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க. யார் ஆடுறாங்க, தினசரி வாழ்க்கையில் ஆடுறாங்க, பாடுறாங்கனாலே அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு அர்த்தம். நம்மளை மாதிரி வந்து மற்றவங்களுக்கு என்ன தேவைங்கிற சிந்தனை இந்த பழங்குடி மக்களுக்கு கிடையவே கிடையாது. பழங்குடி மக்களுக்கு கிடையவே கிடையாது. அப்போ நம்ம வந்து அதுபோல் காடுகளில் வாழ வேண்டும். அப்போ தான் நம்மளை பற்றி சிந்திப்போம். பணம் இல்லாத உலகத்தில் வாழணும். இந்த பணம் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, மற்றவங்கள பற்றி சிந்திக்க வழிவகுத்து விட்டது. மற்றவங்களுக்கு என்ன தேவை, ஒரு அரசியல்வாதி இந்த மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னு மற்றவங்கள பற்றியே யோசிக்கிறார் 24 மணி நேரமும். ஒரு கலெக்டராக இருக்கட்டும், ஒரு நடிகராக இருக்கட்டும், மற்றவங்களுக்கு என்ன தேவைன்னு அவர் நடிக்கிறது சம்மந்தமாக. ஒரு டேரக்டர் மற்றவங்களுக்கு என்ன கதை பிடிக்கும், எப்படி பிடிக்கும், இதில் ஒரு குத்துப்பாட்டு வைக்கணும், அப்போ தான் மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே ஒரு டான்ஸு, இங்கே ஒரு ஃபைட்டு, இங்கே ஒரு காமெடி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மற்றவங்கள பற்றியே யோசிக்கிறாங்க. இது எப்போ வந்தது? பணம் வந்த பிறகு தான் வந்தது. அதனால தான் நம்மளை பற்றி நம்மளால் யோசிக்க முடியல. நம்ம உடம்புல நோய் இருக்குது, அதை பற்றி நம்மளை பற்றி கவலைப்படுறதில்ல. மற்றவங்களை பற்றி யோசிச்சதுனால தான் நமக்கு நோயே வந்தது. நம்ம வீட்டை நம்ம திறந்து விட்டோம், நோய் வந்து குடி புகுந்துருச்சு. இப்போ அதை விரட்ட முடியல. அப்போது நம்ம மற்றவங்கள பற்றி தான் யோசிக்கிறோம். இந்த உலகத்தில் மற்றவங்களுக்கு என்ன பிடிக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு விபச்சாரம் மாதிரி தான். ஒரு விபச்சாரி என்ன நினைப்பா? கஸ்டமருக்கு என்ன பிடிக்கும், நிறைய காசு, பணக்காரனுக்கு என்ன பிடிக்கும், இவ்வளோ பணம் கொடுத்தா நான் இவ்வளோ பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி
நீ பணக்காரனுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு இதோட உச்சகட்டம் எங்கே போய் நிற்கும்? இந்த இந்த நிலையை, இந்த மக்களுடைய வாழ்க்கை முறையை நீங்கள் அதிகப்படுத்தி பாருங்கள், முழுமைப்படுத்தி பாருங்கள். கடைசியில் அது விபச்சாரம் இதோட விளைவு தான். அது மற்றவங்கள பற்றியே கவலைப்படுற ஒரு சிந்தனை தான் விபச்சாரத்துக்கு காரணமாக இருக்குது. அதனால் நம்மளை பற்றியே கவலைப்படணும், நம்ம உடம்பை பற்றி நம்ம அக்கறை பண்ணணும். நம்ம உடம்புல நோய் இருக்குன்னா அது ஏன் வந்து நம்ம 24 மணி நேரமும் நம்மளை பற்றி அக்கறைப்படாமல் மற்றவங்கள பற்றி யோசிச்சனால தான். தொழில் மூலமாக நாம் செய்கிற தொழில் வாயிலாக நமக்கு தேவையான பணத்தை சம்பாதிப்பதற்காக நம்ம மற்றவங்கள பற்றி யோசித்தோம். மற்றவங்கள பற்றி யோசித்தா தான் உனக்கு தேவையான பணத்தை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையை இந்த பணம் என்கிற நடைமுறை தான் நோய்களுக்கு காரணம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். பணம் இப்போ ஒரு கொலை குற்றவாளி கூட கொலை செய்கிற தொழிலாளி, அதாவது கொலை செய்வதுதான் அவனுடைய தொழில். அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க கூட என்ன பண்ணுறான், அவனுக்கு கஸ்டமர் இருப்பான், காசு கொடுத்து இவனை போட்டு தள்ளிடு, இவனை அடிக்கணும். மற்றவங்களுக்கு என்ன பிடிக்கும், மற்றவங்க என்ன சொன்னாங்களோ அதை இவங்க செய்வாங்க. ஒரு ஹோட்டலில் போகிறான், எனக்கு என்ன தேவையோ அதை ஆர்டர் பண்ணுறோம், அதை அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அதுபோல் ஒரு கொலை தொழிலாளி என்ன பண்ணுறான், கையை மட்டும் உடச்சி விட்ருப்பா அல்லது வந்து இவனை கொன்று, அப்போ அவர் என்ன சொல்கிறாரோ அதை இவர் செய்வார். மற்றவங்களுக்கு என்ன பிடிக்கும் அதை இவர் செய்வதற்கு தயாராக இருக்கார். அதை செய்வதற்கு இவர் தயாராக இல்லைன்னா அப்போ இவங்ககிட்ட வரமாட்டாங்க. அப்போ மற்றவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கணும். நம்மகிட்ட யாரும் வரமாட்டாங்க. மற்றவங்க வந்து இப்போ கொலை பண்ணணும் அப்படின்னா அதை செஞ்சால் தான் அப்போ மற்றவங்க நம்மகிட்ட கஸ்டமர் வரும். இல்லை என்னால் முடியாது அப்படின்னா வரமாட்டாங்க. அப்போ அதையும் செய்வதற்கு பணத்திற்காக துணிந்து விடுகிறார்கள் மக்கள். ஆக வந்து மற்றவங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறது தான் இந்த பிறரை சார்ந்து வாழ்கிற நமது தேவைகளுக்காக நம்ம பிறரை எதிர்பார்க்குறோம். நம்மிடமிருந்தும் நமது ஏதோ ஒரு தேவையை அந்த மக்கள் எதிர்பார்க்குறாங்க. எல்லோரும் ஒவ்வொரு தொழில் பார்க்குறாங்க. ஒரு காய்கறி மற்றவங்களுக்கு என்ன பிடிக்கும், இந்த மாதிரி மற்றவங்கள பற்றியே யோசிச்சதுனால தான், மற்றவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு மற்றவங்களுக்கு உனக்கு அப்படி யோசிச்சனால தான் நம்ம உடம்புக்குள்ளே நோய் வந்துருச்சு. நம்மளை பற்றி நம்ம கவலைப்படுறதே இல்லை. நம்மளை பற்றி நம்ம சிந்திக்கணும், முழுமையாக சிந்திக்கணும். அப்போ தான் நோய் குணமாகும். 24 மணி நேரமும் நம்மளை பற்றி சிந்திக்கணும். நமக்கான தேவையை நாமளே பூர்த்தி பண்ணணும். எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு தேவையான உணவை மட்டும்தான் நான் உற்பத்தி பண்ணணும். எனக்கு தேவையான ஆடையை நானே நெய்து கொள்கிறேன், நானே இயற்கையிலிருந்து உருவாக்கி கொள்கிறேன். எனக்கு தேவையான குடிசை நானே கட்டிக்கிறேன். என்னால் காங்கிரீட் கட்டடம் கட்ட முடியாது, அப்போ என்னால் குடிசை கட்ட முடியும். எனக்கு தேவையான குடிசையை நானே கட்டிக்கிறேன். எனக்கு பிடிச்ச என்னுடைய உறவினர்கள், என்னுடைய நண்பர்கள் எனது குடிசையை கட்டுவதற்கு உதவி செய்வார்கள். அந்த மாதிரி பிறருடைய உதவி இல்லாமல் நமக்கு நேரடியாக தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்களுடைய உதவியோடு நம்முடைய வாழ்க்கையை நாமே தீர்மானிச்சுக்கணும். நமக்கு பிடிச்சவங்களுக்காக தான் அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு நம்ம யோசிக்கணும். இப்போ நம்ம ஒரு உணவு வச்சுருக்கோம், நம்ம ஃப்ரெண்டுகிட்ட கொண்டு கொடுக்குறோம் அப்படின்னா அவருக்கு இந்த உணவு பிடிக்குமா பிடிக்காது அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சம்மந்தமே இல்லாமல் யாரோ 3ஆம் அந்நியர்களை பற்றிலாம் நம்ம இன்றைக்கி கவலைப்படுறோம். ஒரு ஹோட்டலில் திறந்து வச்சுட்டாருன்னா இந்த மக்களுக்கு என்ன பிடிக்கும், ஆனால் அவர் யாருன்னே தெரியாது, ஆனால் அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஹோட்டல் முதலாளி கவலைப்படுறாரு. அப்போ தான் அவரால் பணம் சம்பாதிக்க முடியும். அதனால் இன்றைக்கி வந்து நம்ம பிறரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை முறை, நமது தேவைகளுக்காக நமது ட்ரெஸ்ஸு, நமக்கு தேவையான கல்வி எல்லாம் பிறரை எதிர்பார்த்து கிடக்கும். நமக்கு தேவையான கல்வியை பிறரை எதிர்பார்க்குறோம், நமக்கு தேவையான வீட்டை கட்டுறதுக்கு பிறரை எதிர்பார்க்குறோம், நமக்கு தேவையான ஆடையை உடுத்துறதுக்கு நெசவாளி என்கிற பிறரை எதிர்பார்க்குறோம், நமக்கு தேவையான உடல் ஆரோக்கியத்தை நோய் வந்தால் குணப்படுத்துறதுக்கு மருத்துவர் என்கிற பிறரை எதிர்பார்க்குறோம். பிறரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை முறை நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம். தற்சார்பு வாழ்க்கை முறைங்கிறது என்னது, நமது அனைத்து தேவை எனக்கு நோய் வராமல் முதல்ல நான் பார்த்துக்கணும். முதல்ல வந்து ஏன்னா நோய் வந்தால் கண்டிப்பாக அதை குணப்படுத்துறதுக்கு நம்மளால் முடியாது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு உணவு கட்டுப்பாடு தேவை. தற்சார்பு வாழ்க்கை முறை இருக்குல்ல, என்னுடைய நோயை நானே குணப்படுத்திப்பேன்னா முடியாது. ஏன்னா நோய்ங்கிறது கஷ்டமான விஷயம். ரொம்ப அறிவுபூர்வமான ஒரு ரொம்ப திறமை இருந்தால் தான் அந்த நோயை குணப்படுத்த முடியும். அப்போ நீ என்ன பண்ணு அப்படின்னா நோய் வராமல் பார்த்துக்கோ. அப்போ தான் நீ உன்னால் தற்சார்பு வாழ்க்கை வாழ முடியும். நோய் வந்துருச்சுனாலே நீ பிறரை எதிர்பார்த்து தான் வாழ முடியும். பிறர்கிட்ட போய் நிற்க தான் போகணும். ஏன்னா நோயை குணப்படுத்துறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ அந்த நோயை குணப்படுத்தணும்னா அதில் தேர்ச்சி பெற்ற ஒரு மருத்துவரிடம் நீ போய் தான் தீவணும். அப்போ நீ உன்னை சார்ந்து இருக்க முடியாது, நீ பிறரை சார்ந்து தான் வாழ முடியும். நோய் வந்துருச்சுன்னா நீ ஒரு தற்சார்பு வாழ்க்கை முறையை நீ வாழ முடியாது. நோய் வந்துருச்சுன்னா நீ பிறரை சார்ந்து தான் வாழ முடியும். நோய் வந்துச்சுனாக்கா உன்னால் தற்சார்பு வாழ்க்கை முறை, அப்போ நோய் வராமல் பார்த்துக்கோ. தற்சார்பு வாழ்க்கை முறை வாழணுன்னா நோய் வராமல் பார்த்துக்கோ. உணவில் கட்டுப்பாட்டோட இரு. எதை சாப்பிட்டா நோய் வரும், எதை சாப்பிட்டா நோய் வராது. மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், அரிசி, கேழ்வரை, கோதுமை இதெல்லாம் நோய் வரும். அப்போ அதை அப்படியே ஸ்டாப் பண்ணு. சுவையாக இருக்கே அதை எப்படி நான் விடுறது, உப்பெல்லாம் போட்டு உப்பெல்லாம் நோய் வரும். அப்போ அதை சாப்பிட்டா நோய் வரும்னா அது ஃபுல்லாக அப்படி ஸ்டாப் பண்ணு. இல்லைன்னா நோய் வந்து நீ அவஸ்தைப்படுவ, மற்றவங்கள்ட்ட போவ, என் நோயை குணப்படுத்துங்க, யாராவது என்னுடைய நோயை குணப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்கள்ட்ட போய் நிற்பீங்க. மருத்துவர்கள் என்ன நோயை குணப்படுத்துங்க, கையை காலாக பிடிச்சி கெஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி காலில் விழுவீங்க.
அப்புறம் அப்படியும் ஏதாவது மற்றவங்கள நம்பினா ஏதாவது நோய் குணமாகுதா? இன்றைக்கி மருத்துவர்கள் கோடிக்கணக்கான மருத்துவர்கள் இருக்காங்க. மருத்துவர்கள் இந்த உலகம் முழுக்க இருக்காங்க. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா 1 கோடி மருத்துவர்கள் இருந்தாலும் இருப்பாங்க. அப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் பல கோடி மருத்துவர்கள் இருக்காங்க. 100 கோடி மருத்துவர்களாவது இருக்க மாட்டாங்க? இல்லது ஒரு 5 கோடி 100 கோடின்னா ஒரு 50 இல்லை 20 கோடி மருத்துவர்கள் இருப்பாங்க. ஆனால் நோய் குணமான பாடு இல்லை. நோய் இன்னும் அதிகமாகிட்டுது. அதனால மற்றவங்கள நம்பினா நமக்கு நோயிலேருந்து விடுதலை கிடைக்காது. அவங்க நம்மளை வச்சு சம்பாதிச்சிட்டு இருப்பாங்க, பணத்தை சம்பாதிச்சிட்டு இருப்பாங்க. அதனால் நாம் என்ன பண்ணணும்? நம்மளை தான் நம்ம நம்பணும், மருத்துவர்களை நம்பக்கூடாது. அப்படின்னா நீ நோய் வந்தால் மருத்துவர்களை நம்பி தான் ஆகணும். ஏன்னா நோயை குணப்படுத்துறது ரொம்ப அறிவுபூர்வமான வேலை. அதனால் நோய் வராமல் பார்த்துக்கோ. நோய் வருவதற்கு காரணமான உணவுகளை சாப்பிடாத. ஆரோக்கியமாக வாழ்வதற்கு தேவையான உணவுகள் எது? காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்பு வகைகள், கடலைகள், காளான், இலைத்தலைகள். இதை பச்சையாக சாப்பிடு. எதை பச்சையாக சாப்பிட முடியாதோ அதை மட்டும் வேக வச்சு சாப்பிடு, வறுத்து சாப்பிடு, சுட்டு சாப்பிடு. மற்றபடி உப்பு மட்டும் சேர்த்துறாது. சேர்த்துட்டேன்னா உடம்புல நோயே இல்லை, உனக்கு மருத்துவரே இல்லை. மருத்துவத்துக்காக நீ இன்னொருத்தரை சார்ந்திருக்க அவசியமே இல்லை. இப்போ நீ தைரியமாக உன்னை சார்ந்து வாழலாம், உனக்கு நோய் வராதுப்பா. அதுபோல் குற்றங்கள்லையும் ஈடுபடாது. அப்போ தான் நீ உன்னை சார்ந்து வாழ முடியும். குற்றங்களில் ஈடுபட்டான்னு வச்சுக்கோ, அப்போ உன்னை பாதுகாக்கிறதுக்காக நீ மற்றவங்கள சார்ந்து வாழணும். பயம் வந்துடும், நீ தனித்து நிற்க முடியாது, தைரியமாக இருக்க முடியாது. அப்போ நீ மற்றவங்கள போய் குற்றம் பண்ணிட்டேன்னா வழக்கறிஞர்கிட்ட போய், ஐயா வழக்கறிஞரே என்ன காப்பாற்றுங்க, நீ அப்படி கோர்ட்டு வாசலில் ஏறி இறங்கணும். அப்போ நீ நேர்மையாக ஒரு எளிமையான வாழ்க்கை, பிறருக்கு தொல்லை இல்லாத, பிறருக்கு இடையூறு இல்லாத ஒரு வாழ்க்கை, பிறருக்கு உதவி செய்கிற ஒரு வாழ்க்கை வாழும்போது நீ குற்றங்களை பற்றி பயமே இல்லை, உன்னை சார்ந்து நீ வாழலாம். இந்த மாதிரி நோயிலேருந்து, குற்றங்கள்லேருந்து இப்படி வாழாமல் இருக்கணும். குற்றங்கள் நம்மளை பாதுகாக்கும். தற்சார்பு வாழ்க்கை முறை வாழணும் அப்படின்னா ரொம்ப கட்டுப்பாடான ஒழுக்கமான வாழ்க்கை தான் தற்சார்பு வாழ்க்கை முறைக்கு வாழ்வதற்கு நம்மளால் முடியும். நீ பிறரை சார்ந்து வாழ்கிறோன்னா நம்ம கட்டுப்பாடாக இல்லை. அதனால தான் நம்ம பிறரை சார்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், பிறரை எதிர்பார்த்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நமக்கு ஆசைகள் பேராசைகளாக மாறிவிட்டது. நம்ம தேவைகளுக்காக பிறரை எதிர்பார்க்குறோம். பல்வேறு தேவைகள், நோய்ங்கிறதும் ஆரோக்கியங்கிறதும் ஒரு தேவை. நோயை குணப்படுத்தணும், அதுவும் ஒரு தேவை தான். வேறு ஏதாவது பிரச்சனையில் மாட்டிப்போம், பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக குற்றங்களை ஈடுபடும், ஊழல் பண்ணுற லஞ்சம். அப்போ பிரச்சனைகளை மாட்டிக்கும் போது நம்ம அப்போ வழக்கறிஞரை தேடி போகிறோம். அது மாதிரி பிறரை சார்ந்து வாழ்கிறோம் என்றால் நாம் ஒரு கட்டுப்பாடற்ற வாழ்க்கை வாழ்கிறோம். நம்மளை பற்றியே நம்ம யோசிக்கிறது இல்லை. நம்ம தொழில் மூலமாக எப்போ பார்த்தாலும் பிறரை பற்றியே யோசிக்கிறோம். அதனால தான் நம்ம உடம்புக்குள்ளே நோய் வந்தது. அதனால தான் நம்ம உடம்புல நோய் வந்தது. பிறரை பற்றியே யோசிக்கிறதுனால பிறருக்கு என்ன தேவை, அது மாதிரி தான் எல்லாருமே யோசிக்கிறாங்க. எல்லாருமே பிறருக்கு என்ன தேவை, பிறரை எப்படி பலவீனப்படுத்தணும். ஒரு பணம்ங்கிறது என்னதுன்னா, பிறருடைய பலவீனங்களை ஆராய்ந்து அதை வியாபாரப்படுத்து. அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணி பிறருடைய பலவீனம் எது அதை கண்டுபிடிச்சி அதை வியாபாரம் பண்ணி பணத்தை சம்பாதி. அதுபோல் தான் அப்போது நம்முடைய பலவீனங்களை வச்சு தான் அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க. பிறரை எதிர்பார்த்து இப்போ மக்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் நம்ம ஹோட்டலில் வைப்போம். மக்களுக்கு என்ன பிடிக்கும், பரோட்டா பிடிக்கும், அப்போ தான் அது வியாபாரமாகும். இல்லைன்னா நம்ம மக்களுக்கு காய்கறிகள் பழங்களை வச்சு வியாபாரம் பண்ணால் மக்கள் வரமாட்டாங்க. அதுபோல் பரோட்டா வை, அதில் பேக்கரி உணவு வை, மக்கள் நல்லா வந்து சாப்பிடுவாங்க. இப்படி அதில் வீட்டு வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்கிற ஒரு பெண் என்ன பண்ணுறா, வீட்டுக்காரருக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு என்ன, அவருடைய வீக்னஸை பிடிக்கணும். அவருக்கு டீனா ரொம்ப பிடிக்கும், நல்ல சக்கரை தூக்கலாக போட்டு டீ அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய சட்டை துணியெல்லாம் துவைச்சி போட்டால் அப்போ அவர் நம்ம வீட்டிலே இருந்துக்கலாம். அவர் நமக்கு தேவையான எல்லாம் பண்ணுவார், எல்லா வேலையும். அவருடைய வீக்னஸை கண்டுபிடிச்சி பெண்கள் என்ன பண்ணுறாங்க, வீட்டிலே ஒரு வேலையை கண்டுபிடிச்சிக்கிறாங்க, வீட்டுக்குள்ளே ஒரு தொழில். எப்படி பாருங்கள். இப்படித்தான் மனிதர்கள் பிறருடைய பலவீனங்களை ஆராய்ந்து அந்த பலவீனங்களை தேவைகளாக மாற்றி சந்தைப்படுத்துகிறாங்க, வியாபாரப்படுத்துகிறாங்க. அதனால தான் மனிதர்களுக்கு நோய் வந்தது. அதனால் பிறரை நம்பாதீங்க. உங்கள் தேவைகளுக்காக நீங்கள் பிறரை நம்பாதீங்க. பிறர் நமக்கு நல்லது செய்வாங்கன்னு நினைக்காம உங்களுடைய தேவையை நாமளே பூர்த்தி பண்ணிக்கணும். தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் அது சாத்தியமில்லை. நமது தேவைகளை நாமே பூர்த்தி செய்வது அது சாத்தியமில்லை. அதனால் நம்ம இந்த உலகம் 2040 முடிவுக்கு வருது. அதனால தான் இந்த உலகங்கிறது இது அழிவை நோக்கி தான் போகும். பிறருடைய தேவையை மட்டுமே பூர்த்தி பண்ணிக்கிட்டு தன்னை பற்றி மறந்துவிட்டு தன்னை புறக்கணிக்கின்ற இந்த வாழ்க்கை முறை இறுதியாக அழிவைத்தான் தரும். நம்ம உடம்புல நோய் வந்துடும். கடைசியில் என்ன வரும், நமக்கு அழிவு தான் வரும். அதனால் என்றைக்குமே நம்ம நம்மளை பற்றியே யோசிக்கணும். பிறருடைய தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடாது. தற்சார்பு வாழ்க்கை முறை வாழணுன்னா ரொம்ப கட்டுப்பாடு தேவை. நோய் வந்துடக்கூடாது. நோயை குணப்படுத்தினா அந்த அறிவு நம்மக்கிட்ட கிடையாது. நோய் வராமல் பார்த்துக்கணும். நோய் வருவதற்கான காரணங்களை தெரிஞ்சுக்கணும். 8 மணி நேரம் தூங்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், குற்றங்கள்லாம் செய்யக்கூடாது. மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோய் வந்துடும். உங்கள் மனசில் அமைதி இல்லாமல் போகும்.
மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணால் அவங்களும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அதன் வாயிலாம் உங்களுக்கு பாதுகாப்பின்மை ஏற்படும். மற்றவங்க அடிப்பாங்க, துன்பு உங்களை கொலை பண்ண நேரிடும். அதனால் எந்த வகையிலையும் நீங்கள் உங்களுக்கு அழிவு ஏற்பட்டுறக்கூடாது. நோய் மட்டும் கிடையாது, மற்றவங்க உங்களை வந்து அடிக்கிறதோ அல்லது துன்புறுத்துறதோ அல்லது கொலை பண்ணுறதோ அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் முதல்ல மற்றவங்கள அது பண்ணாதீங்க. இது இப்படி ஒவ்வொருத்தரும் இருந்துட்டாங்கன்னா குற்றங்கள்லேருந்து பாதுகாப்பு வந்துடும், நோய்கள்லேருந்து உணவு கட்டுப்பாடு. எதை பண்ணுனா மற்றவங்க நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. மற்றவங்களை கெட்ட வார்த்தை கொடுத்துட்டுனா அவங்க நம்மளை வந்து கெட்ட வார்த்தை கொடுத்துட்டு போவாங்க, அடிப்பாங்க, கொலை பண்ணுவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதுபோல் தான் நாம் வந்து நல்ல உணவு சாப்பிட்டா நமக்கு நல்லது, கெட்ட உணவு சாப்பிட்டா நமக்கு நோய் வரும். நம்ம உடம்புக்கே நம்ம வந்து கெட்ட உணவு கொடுத்தா அது நமக்கு கெடுதல் செய்யும். மற்றவங்ககிட்ட கெட்ட வார்த்தை பேசினா, மற்றவங்களை துன்புறுத்தினா அவங்க நமக்கு கெட்டது செய்வாங்க. இந்த மாதிரி கட்டுப்பாடு, ஒழுக்கம், தற்சார்பு வாழ்க்கை முறை என்பது என்ன அப்படின்னா, பிறரை சார்ந்து, பிறரை எதிர்பார்த்து, பிறரை நம்பக்கூடாது. மற்றவங்கள நம்பாத, ஒன்றை தான் நீ நம்பணும். அப்படின்னா நீ கட்டுப்பாடாக வாழ்ந்தால் மட்டும்தான் ஒன்றை நம்ப முடியும். உணவில் கட்டுப்பாடோடு இரு, அப்போ தான் நீ ஒன்றை நம்ப முடியும். உணவில் கட்டுப்பாடு இல்லைன்னா, கண்டதையும் சாப்பிட்டேன்னா உனக்கு நோய் வரும். நோய் வந்த பிறகு கண்டிப்பாக யார்கிட்டயா போய் என் நோயை குணப்படுத்துங்க, ஐயா என் நோயை குணப்படுத்துங்க அப்படின்னு மருத்துவர்கிட்ட போய் நிற்க தான் செய்வேன். பிறரை நம்ப தான் செய்யணும், வேறு வழி இல்லை. அதனால் ஒன்றை மட்டுமே நீ நம்பணும். அப்படின்னா நீ கட்டுப்பாடாக இருக்கணும். ஒன்றை மட்டுமே நம்புறது தான் தற்சார்பு வாழ்க்கை முறை. உன் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீ அப்போ தான் பிறரை நம்புகிற. எதனால் உன் மேலே நம்பிக்கை இல்லை? என் உடம்புல நான் கண்டதையும் சாப்பிட்டேன், அதனால் எனக்கு நோய் வந்தது, அதனால் அதை குணப்படுத்துறதுக்கு யாராவது என் நோயை குணப்படுத்துங்கன்னு நான் மற்றவங்கள நம்ப வேண்டியதாக இருக்குது. அதனால் கட்டுப்பாடாக வாழ்ந்துட்டால் மட்டும்தான் தன்னம்பிக்கையோடு வாழ முடியுமே தவிர கட்டுப்பாடற்றவர்கள் தன் மீது நம்பிக்கை வைக்க முடியாது.